வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மேஷ லக்னம் இல்லை மேஷ ராசியோட குணங்கள். அதே மாதிரி விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியோட குணங்கள். இது ரெண்டுமே செவ்வாயோட ராசிகள், செவ்வாயோட லக்னங்கள். ஓகேங்களா? இப்போ மேஷ ராசியோட தனி சிறப்பு மேஷ ராசி ஒரு ஆண் ராசின்னு சொல்லுவோம். சரராசி, நெருப்பு ராசி. இந்த மேஷத்தில் செவ்வாய் மூலத்திரிகோணம் ஆட்சின்ற 2 பலத்தை அடைவார். 0லேருந்து 12 டிகிரி வரைக்கும் செவ்வாய் இங்கே மூலத்திரிகோண ஸ்ட்ரென்த்தோடு இருப்பார். 13லேருந்து 30 டிகிரி வரைக்கும் இங்கே செவ்வாய் ஆட்சின்ற படத்தில் இருப்பார். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா கேதுவோட 1லேருந்து 4 1 2 3 4 நட்சத்திர பாதங்கள், சுக்கிரனோட 1 2 3 4 நட்சத்திர பாதங்கள், அப்புறம் சூரியனோட கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கும். இந்த ராசியில் தான் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் உச்சமாவார். அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு 10க்கும் 11க்கும் உடையவர் சனி இங்கே நீச்சமாவார். இந்த ராசி மனுஷனோட தலைப்பகுதியை குறிக்கும். ஓகேங்களா? இது செவ்வாயோட செவ்வாயோட முழு குணங்கள் இங்கே தான் பார்க்க முடியுமே, அந்த மூட்டத்தனம் எல்லாமே. இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா இவங்களோட முதன்மையான எய்ம்னு பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருக்கணும். ஓகேங்களா? எல்லா இடத்துலும் முதன்மையாக இருக்கணும். தலைமை பொறுப்பில் போகணும். எந்த ஒர்க் எடுத்தாலும் இவங்க லீடர்ஷிப் குவாலிட்டியில் போய் நிற்கணும். முக்கியமான விஷயம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. இவங்க பிடிவாதமாக இருப்பாங்க, முன்கோபமாக இருப்பாங்க. எதுனாலும் போய் முன்னாடி நிற்பாங்க. சண்டைக்கு தயாராக போய் முன்னாடி நிற்பாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஆத்திரமாக இருப்பாங்க. ஆத்திரம், ரொம்ப விவேகம், கோபம், எதுக்கும் அடங்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் மறுத்து பேசுவாங்க. ஒரே நிலையாக பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். யாருக்குமே இந்த தலை வணங்க மாட்டாங்க. இந்த லக்னம், இந்த ராசி, ஏன்னா செவ்வாயோட முழு குணம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் எது எடுத்தாலும் தலைமை பொறுப்பு இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அதிகமான ஒரு போராட்ட குணம் எப்பவுமே இந்த லக்னத்துக்காரங்க எப்பவுமே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரராசி. சரராசினா 100% பலன் கொடுக்கும் ராசி. சரம்னா தொடர்ச்சியான பலன்களை கொடுப்பது. வளர்ந்து கொண்டே இருக்கும். தேவையான அப்படியே பலன்களை குயிக்காக கொடுக்கும். ஒரு வேலை குயிக்காக நடக்கணும்னா சரராசியை பார்க்க சொல்லுவாங்க. குயிக்காக முடிவெடுக்கணுமா சரராசி பார்க்கணும். 100% இங்கே இருக்கிற கிரகங்கள் பலன்களை கண்டிப்பாக தரும். நல்ல பலனும் தீய பலனும் அது தனிப்பட்ட ஜாதகத்தில் அங்கே இருக்கின்ற எந்த வீட்டுக்கு அதிபதிகள் இருக்காங்களோ இதுக்கேற்ற மாதிரி பலன்கள் அங்கே மாறுபடும். ஆனால் தொடர்ச்சியான பலன்கள் உண்டு. எந்த ஒரு இடத்துல செட்டாக இருக்காது. ஒரு விஷயம் ஆரம்பிச்சா முடிகிற வரைக்கும் அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த சரராசியோட ஒரு மூவபிள் சைன் சொல்லுவோம். ஒரு நல்ல விஷயமே அப்புறம் நெருப்பு ராசின்னு சொல்லுவது. ஏன்னா இது நெருப்பு ராசினா இது செவ்வாய் ஒரு ஆண் கிரகம், நெருப்பு கிரகம். இந்த வீடுமே நெருப்பு ராசி தான். நெருப்புனா இந்த குணம் பிடிவாதமாக இருக்குது. பேச்சு சட்டு சட்டுன்னு பேசுவாங்க. இவங்ககிட்ட பேசுகிறத நம்ம பார்த்து பேசணும். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. பேச்சாலே ஒருத்தரை அதிகாரம் பண்ணுறது, மிரட்டுறது, இந்த ஒட்டுமொத்த குணமாக இருக்கும். தலைமை பொறுப்பு தான் போனமே, அதுதான் எண்ணமாக இருக்கும். யார் வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் ஜெயிக்கணும் அந்த வெறித்தனமாக இருப்பாங்க. இந்த நாடு எப்படினா போட்டேன், அந்த ஊர் எப்படினா போட்டேன், நான் வாழன்ற குணம் முக்கியமாக இதுக்குள்ள அங்கே இருக்கும். சுயநலம் அதிகமாக இருக்கும் செவ்வாய்க்கு. அதனால எதிர்த்து நிற்கிறவங்க ரொம்ப பார்த்து இந்த மேஷ செவ்வாய்க்கு மேஷ லக்னத்தில் கொண்டுகிட்ட ரொம்ப உஷாராக நம்ம இருக்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் போராட்டத்தன்மை இயற்கையாகவே இருக்கும். ரொம்ப போராட்ட குணம் அதிகமாக இருக்கும். ஒரு வேலை எடுத்தால் முடிச்சே ஆகுனா அந்த குணம் இங்கே அதிகமாக இருக்கும். நான் தான் சரி, நீங்கள் எல்லாருமே தவறு, நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும். சார் குயிக்காக டிசிஷன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு அதனால யோசிக்காம டெக்னிக் டிசிஷன் எடுப்பாங்க. செட்டாக பேர் மாட்டிப்பாங்க. எல்லாத்துல குதர்க்கமாக இருப்பாங்க. பேச்சில் பார்த்தீங்கன்னா இந்த குதர்க்கமான பேச்சு, விடாந்தவாதம், இது மாதிரி செயல்கள். அப்புறம் வீரதீர செயல்கள், சண்டை. இந்த வீரதீர செயல்கள் போலீஸு, ஆர்மி, அந்த வீரம் பராக்கிரமம், இது எல்லாமே ஒரு ஆர்மி மேன், போலீஸ் மேன், அந்த பாடி பில்டர்ஸு தைரியமாக இருப்பாங்க, துணிச்சலாக இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த வெட்டு குத்து சண்டை இது மாதிரி விஷயம் இருக்கும். அப்புறம் இந்த ரவுடிசம் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்களிலும் இவர்களுக்கு அது செவ்வாய் கெட்டு போயிடுச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சா செவ்வாய் அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு போகலாம். அவங்க போலீஸ்கார், ஆர்மிக்கார் எல்லாமே இவங்களாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இழப்பு இருக்கும். அதெல்லாம் இவங்க போயிட்டு அசரலாம் மாட்டாங்க. ஜெயிச்சா போதுன்னு இருப்பாங்க. எதுவுமே முன் யோசனை இல்லாமல் செஞ்சுட்டு
அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க வந்து. மற்றவங்க எப்படின்னா வந்து இவங்க மட்டன் தட்டியே பேசிட்டு இருப்பாங்க வந்து. மற்றவங்க சொல்றதை கேட்கலாம் மாட்டாங்க. நான் சொல்றதா சரி, நான் வைக்கிறதா சட்டம். அதுலேயே அவங்க போய் ஜெயிப்பாங்க வந்து. இவங்களுக்கு இந்த உடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய தீப்புண்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த காயம், தழும்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்புறம் தலையில் அடிபடுற வாய்ப்பு. காலச்சக்கரத்தில் முதல் ராசி மேஷம், தலைப்பகுதியை குறிக்கிறது. அப்போ அது இல்லாமல் வந்து இந்த முடி கொட்டுறது, உஷ்ணம், அல்சர், அதிகமான காமம், பித்தம், செவ்வாயோட முரட்டுத்தனம், மூர்க்கம், மொத்த உருவத்தினத்தில் நம்ம பார்க்கலாம். அது செவ்வாயோட இதுவான விஷயம். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரவுடிசம் பிஸ்னஸும் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. தனியாக செவ்வாய் இருக்காருன்னா வந்து அவரோட முழு குணத்தையும் அவர் காமிச்சுவார். இன்கேஸ் செவ்வாயோட குரு, சுக்கிரன், புதன் போன்ற கோள்கள் இணையும் போது அந்த குணத்தில் கொஞ்சம் மாறுபட வாய்ப்புகள் அங்கே உண்டு கண்டிப்பாக வந்து. அப்புறம் வந்து அடித்தடி தொழில் பண்ணுறது, சட்டத்தை கையில் எடுத்துக்குவாங்க. நான் எடுத்துதான் சட்டம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பாங்க. அதோட சேர்த்து இங்கே வந்து கூட்டு கிரகம் இருந்தால் நல்லா இருக்கும். தனிப்பட்ட செவ்வாயோட இங்கே ஒரு குரு சேர்ந்தாலும் நல்லா இருக்கும், சுக்கிரன் சேர்ந்தாலும் நல்லா தான் இருக்கும் வந்து. லாபம் நஷ்டம்னா சைடு தான் இருக்குது, எடுத்த காலத்தில் ஜெயிக்கிறோம். இதுதான் என்னோட விஷயமே வந்து. நம்ம வந்து எப்பவுமே வந்து செயல்பாட்டே இருப்பாங்க. பதட்டம் எதுனே இருக்க வந்து உடனே சமாதானத்துலாம் போக மாட்டாங்க வந்து. எல்லா இடத்துலையும் ஆர்வம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, பட்டு பேச வைக்கணும். இந்த பெரிய மனித தோரணை கண்டிப்பாக இருக்கிறது வந்து. மற்ற கோள்கள் இருக்கும் போது இந்த குணத்தில் கண்டிப்பாக மாறுதல் ஏற்படும். செவ்வாயோட முழு குணத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசி, நெருப்பு ராசி, சன ராசி. ஓகேங்களா?